கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு என்ற 10ஆம் வாசல் திறப்பை பற்றி விவரமாக பார்க்க போகின்றோம். இதற்கு முன் சில விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்வது உத்தமமாகும். அண்டம் பிண்டம் என்று 2 நியாயங்கள் உண்டு. இதில் அண்டமான பெருவெளியில் உள்ள அத்தனை நியாயங்களும் கடவுளர்கள் என்று சொல்லப்படுகின்ற தத்துவங்கள் வசிக்கும் இடமும் பிண்டமான உடம்புக்குள்ளும் உண்டு. இதைத்தான் அண்டத்தில் பிண்டத்தை கண்டேன், பிண்டத்தில் அண்டத்தை கண்டேன் என்று கூறுவார்கள். அண்டம் என்பது உடல் பகுதியில் கழுத்து பகுதியின் மேல் உள்ள சிரம், அதாவது தலையாகும். பிண்டம் என்பது கழுத்துக்கு கீழ் உள்ள பகுதிகளான கழுத்து முதல் பாதம் வரை உள்ள பகுதிகளாகும். அண்டமாகிய கழுத்தின் மேல் உள்ள தலைப்பகுதியில் சந்திரன், சூரியன், அக்னி, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்னும் தத்துவங்கள் இருக்குமிடம் நெற்றி பகுதி ஆகும். பிண்டம் எனப்படும் கழுத்துக்கு கீழ் உள்ள பகுதிகளான பாதம் வரை உள்ள பகுதிகளில் நீங்கள் கடவுள் என்று நினைத்து கொண்டிருக்கும் தத்துவங்கள் இருக்கும் இடங்களாவன. பிரம்மா தங்கி இருக்கும் இடம், அதாவது படைத்தல் தொழில் செய்கின்றார் என்று கூறுகின்றோம் அல்லவா? அந்த படைத்தல் தொழில் என்பது உற்பத்தி ஆகும். இவ்வுற்பத்தி கடவுள் இருக்குமிடம் மர்மஸ்தானம், அதாவது பிரஜாபதி ஆகும். விஷ்ணு எனப்படும் காத்தல் தொழில் செய்யும் தத்துவ கடவுள் உடம்பில் இருக்குமிடம் தொப்புள் பகுதி ஆகும். ருத்ரன் எனப்படும் அழித்தல் தொழில் செய்யும் தத்துவ கடவுள் இருக்குமிடம் மார்பு பகுதி ஆகும். ஆக இதுவரை நாம் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவையெல்லாம் உடம்பில் இருக்கக்கூடிய தத்துவங்களைத்தான். அண்ட சராசரமான பிண்டத்தை விரித்து பார்க்கில் மிகவும் விசாலமுள்ளதாகும். அண்டத்தில் அண்டம் என்பது சந்திரன், சூர்யாக்கினி, பிரம்மா, விஷ்ணுக்கள் இருக்குமிடம் பூர்வ மத்தியும் அண்ணாக்கு பகுதியுமாகும். இவ்விடத்தை தான் அழுகண்ணி சித்தர் தன் பாடலில் கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில் உள்நாக்கு மேலேறி உன் புதுமை மெத்த உண்டு, உள்நாக்கு மேலேறி உன் புதுமை கண்டவர்க்கு கண்ணுக்கு மூக்கடியோ என் கண்ணம்மா காரணங்கள் மெத்த உண்டே என்று பாடுகின்றார். இவ்விடத்தில் நின்று மனம் அகலாமல் லகித்திருந்தால் பல ஆண்டுகள் மௌனம் செய்த பயனை தரும் என்கின்றார் அழுகணி சித்தர். அது இருக்கட்டும். இப்போது நாம் முக்கியமாக பார்க்க இருக்கும் 10ஆம் வாசலின் திறப்பை பற்றி பார்ப்போம். அதாவது சொர்க்க வாசல் திறப்பை பற்றி பார்க்க போகின்றோம். அண்டத்தில் அண்டம் என்பது பிரம்மரந்தரம் ஆகும். அதாவது கண்டத்தில் உள்ள விசேஷ ஜீவனான சீவாத்மா தலையில் உள்ள சாமானிய ஜீவனான பரமாத்மாவுடன் இணையும் இடமே பிரம்மரந்தரம் ஆகும். அதாவது பிரம்மா என்பது பரமாத்மா, அந்திரம் என்பது ஒரு சிறு துவாரம் அல்லது ஒரு சிறு துளை அல்லது வழி என்பதாகும். இத்துவாரமானது உள்நாக்கின் மேலே உள்ளது. இவ்வழியாகத்தான் சீவாத்மா பரமாத்மாவை சென்று அடைய முடியும். இதைத்தான் 10ஆம் வாசல் என்றும் 10ஆம் வாசல் திறப்பது என்றும் கூறுகின்றார்கள். இவ்விடமானது மூடிய நாக்குப்பகுதியின் மேலே தலையின் நடுப்பகுதியில் ஒரு மென்மையான இடம் இருக்கும். அதாவது ஆங்கிலத்தில் ஃபோண்டானெல் என்று கூறுவார்கள். இதுதான் பிரம்மரந்தர பகுதியாகும். குழந்தையாக இருந்து பிரபஞ்சத்தின் வளர்ப்பில் ஏதுமறியா பருவத்தில் திறந்திருந்தது. பின் மழலை நீங்கி ஆணவமும் செருக்கும் ஏற்பட்டு முன் ஜென்மாதி கர்ம வாசனையால் மூடிக்கொள்கின்றது. இதை மீண்டும் நற்கர்மம் மற்றும் தியானம், கருணை போன்ற நற்செயல்களால் திறந்து கொண்டு இறைவனோடு தொடர்படைய வேண்டும். இதை திறந்து கொள்வதைத்தான் 10ஆம் வாசல் திறப்பு என்று கூறுகின்றார்கள். இது இறப்பை அறுக்கும், மீண்டும் பிறக்கும் பிறப்பையும் ஒழிக்கும். இது ஒரு ஆன்மீக திறப்பு வாசல் ஆகும். இதைத்தான் சமஸ்கிருதத்தில் சகஸ்கிரார சக்கரா அல்லது கிரவுண்ட் சக்கரா என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த பிரம்மரந்திரம் மூடியிருப்பது அறிவற்ற அறிவின் விளக்கமில்லாத நிலையை குறிக்கும்.
இந்த இடத்தை எப்பாடுபட்டாவது திறந்து கொள்ளுங்கள் என்று வள்ளல் பெருமானார் கூறுகின்றார். மேலும் திருமூலர் திருமந்திரத்தில் 619வது பாடலில் விந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடில் சந்தியில் ஆன சமாதியில் கூடிடும் அந்தம் இல்லாத அறிவின் அரும்பொருள் சுந்தர சோதியும் தோன்றிடும் தானே. அதாவது விந்துவான உள்ளொளியும் நாதமும் ஆகிய உணர்வொளியும் மேருவாகிய தலை உச்சியில் இப்புருவங்களின் இடையிலான சந்திப்பில், அதாவது நெற்றி பொட்டில் சமாதி கூடில், அதாவது ஒளியும் நிலைத்து நிற்குமானால் முடிவில்லாத ஆனந்தமான பரம்பொருளாம் அறிவுருவாய் இருக்கின்ற பரமன் அழகிய சோதி வடிவாக காட்சி தருவான் என்று உச்சிக்குழியான 10ஆம் வாசலை பற்றி திருமூலர் கூறுகின்றார். மேலும் 10ஆம் வாசலை பற்றி அழுகணி சித்தரும் கூறுகையில், உச்சிக்கு கீழடியோ ஊசிமுனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி வானுதிரம் தான் எடுத்து கச்சை வடம்புரிய காயலூர் பாதையிலே வச்சி மறந்தல்லோ என் கண்ணம்மா வகைமோசம் ஆனேண்டி என்று மச்சுக்கு மேலேறி என்றும் ஊசிமுனை போன்ற நுண்ணிய வாசல் என்றும் 10ஆம் வாசலை பற்றி மனமுருகி பாடுகின்றார். காகபுஜண்டர் பெருநூல் காவியம் 1000 என்ற நூலில் காகபுஜண்டர் என்ற மகான் கூறுகின்றார் பாருங்கள். பாருமே மாலுடனே பிரம்மனோடு பகர் தெய்வம் யாவையுமே திறந்து காட்டும் வாருமே அவ்வாசல் வழி நீர்தானே வந்தாக்கால் பேசிடுவோம் வாருமென்போம் நீருமே அவ்வாசல் வராவிட்டால் நீரென்னை தேடாதீர் சும்மா நீரே என்று 383வது பாடலில் 10ஆம் வாசல் திறப்பின் முக்கியத்துவத்தையும், இந்த சொர்க்க வாசலை திறக்க முடியாதவர்கள் எங்களை போன்று சித்தர்களை தரிசிக்க முடியாது என்று கூறுகின்றார். அகத்தியர் பூஜாவிதி 200 என்ற பாடல்களில் சொர்க்கவாசலாம் 10ஆம் வாசலை பற்றி அகத்தீச பெருமான் கூறுகின்றார். பலமான சாஸ்திரங்கள் பார்த்தால் என்ன, மாயாதி வித்தை என்ன, மௌனம் என்ன, மனக்குரங்கு கொம்பில் எஞ்சி ஏறி நோக்கே, ஏறினால் வாசியின் வேற வேணும், இருந்துரைக்க மேல்வாசல் திறக்க வேணும் என்று சொர்க்கவாசல் என்று சொல்லப்படுகின்ற 10ஆம் வாசலான உச்சிக்குழியை திறந்து கொள்வதை பற்றி அகத்தீசர் பெருமான் கூறுகின்றார். கூர்மானந்தர் ஞானசூத்திரம் 50 என்ற நூலில் இந்த 10ஆம் வாசலான சொர்க்க வாசலை பற்றி பாடுகின்றார் பாருங்கள். பிரமாண வாசல் 9ஐயும் பூட்டி பிடரி வழி கண் திறந்து பூரணத்திற் பரமான போது முன்னை தூக்கி கொண்டு பந்தமத்த யோகமதை பழக்கம் பண்ணே என்று கூர்மானந்த சித்தர் கூறுகின்றார். இவர் ஒரு புதுமையான விடயத்தை கூறுகின்றார். அதாவது 10ஆம் வாசல் என்பது உள்நாய்க்கின் மீதேறி போகக்கூடிய வாசல். இந்த வாசல் பிடரி வழி கண் திறந்து என்று பிடரிக்கும் உள்நாய்க்கின் மத்திக்கும் இடையில் இருக்கக்கூடிய இரகசிய வெளியை காற்று பூரணமாக வந்து அந்த இடத்தில் நின்று உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய வழியை பற்றி கூறுகின்றார். ஆக 9 வாயில்களையும் பூட்டி நின்று கொண்டு இந்த 10ஆம் வாசலான சொர்க்க வாசலை உஷ்ணத்தை கொண்டு மூச்சுக்காற்றை நிறுத்தி திறந்து கொள்ள வேண்டும் என்று கூர்மானந்த சித்தர் கூறுகின்றார். இவர்களை எல்லாம் விட பல நிலைகள் கடந்து சென்ற நம் வள்ளல் பெருமானார் எதிலும் இன்னும் விரிவாகவும் 10ஆம் வாசல் பற்றி கூறுகின்றதை விவரமாக பார்ப்போம். கையறவில்லாது நடு கண்புருவ பூட்டு கண்டுகளி கொண்டு திறந்து உண்டு நடு நாட்டு என எப்பாடுபட்டாவது இந்த 10ஆம் வாசலை திறந்து கொள்ளுங்கள் என்கின்றார். மேலும் ஈசன் அருளால் கடலில் ஏற்றதொரு ஓடம் ஏரிக்கரை ஏறினேன் இருந்ததொரு மாடம் தேசுரும் அம்மாடன் நடு தெய்வமணி பீடம் தீப ஒளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோடம் என்று கண்டத்தில் இருக்கும் மூச்சுக்காற்று என்ற ஓடத்தில் ஏறி உள்நாக்கு என்ற அமுதம் சுரக்கும் வழியின் கடலை உள்முகமாக கடந்து கரையேறினேன். அங்கு ஒளி நிறைந்த மாடத்தை கண்டேன். அம்மாடத்தின் நடுவே மிக மிக மெல்லிய துவாரத்தின் வழியே
திறந்து சென்றபோது தீப ஒளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோடம் என்று பெருமானார் நெகிழ்ந்து நெகிழ்ந்து பாடுகின்றார். 10ஆம் வாசலுக்கு மேருமலை என்ற பெயரும் உண்டு. மேருமலை உச்சியில் விளங்கும் கம்ப நீட்சி, மேவும் அதன் மேல் உலகில் வீறுமர சாட்சி, சேரும் அதில் கண்ட பல காட்சிகள் கண் காட்சி, செப்பல் அரிதாம் இதற்கென் அப்பன் அருள் சாட்சி என்று பாடுகின்றார். மேலும் 10ஆம் வாசலான சொர்க்கவாசல் திறப்பை பற்றி 6ஆம் திருமுறையில் மெய்யருள் வியப்பு என்ற பகுதியில் வள்ளல் பெருமானார் கூறுகையில், எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ என்று ஆரம்பிக்கும் பாடல்களில் வள்ளல் பெருமானார் 10ஆம் வாசல் செல்லும் வழி எப்படி இருந்தது என்று நினைந்து நினைந்து வியக்கின்றார். தனக்கு நிகரிங்கில்லாதுயர்ந்த தம்பம் ஒன்றதே, தாவி போக போக நூலின் தரத்தில் நின்றதே, கணக்க திகைப்புற்று அங்கே நானும் கலங்கி வருந்தவே, கலக்கம் நீக்கி தூக்கி வைத்தாய் நிலை பொருந்தவே, இங்கோர் மலையின் நடுவில் உயர்ந்த தம்பம் நணுகவே, ஏறி போக போக நூலின் இலைபோல் நுணுகவே, அங்கே திகைத்து நடுங்கும் போதென் நடுக்கம் நீக்கியே, அதன் மேல் உயர்ந்த நிலையில் வைத்தாய் அடிமையாக்கியே என்று பாடினார். இதில் 10ஆம் வாசலான சொர்க்க வாசலை சொல்லும்போது இங்கோர் மலையின் நடுவில் உயர்ந்த தம்பம் நுணுகவே என்று உள்நாக்கின் உச்சியில் இருக்கக்கூடிய 10ஆம் வாசலை மிக மிக மெல்லிய வாசல் என்று கூறுகின்றார் வள்ளல் பெருமானார். ஏழா நிலை மேல்நிலை ஏறி இளங்குகின்றேன், ஊழால் வந்த துன்பங்கள் யாவும் ஒளிந்ததன்றே என்று இந்த சொர்க்கவாசல் திறந்து கொண்டால் தன் பிறவிதோறும் எடுத்த ஊழ்வினையால் வந்த பாவங்கள் தொலைந்துவிடும் என்கின்றார் திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார், நம் சாகா தலைவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவனின் மூத்த பிள்ளை. இதோடு பெருங்கருணையாளன் நின்றுவிடவில்லை. எவ்வளவு விரிவாக வள்ளல் பெருமானார் கூறுகின்றார் பாருங்கள். 7 நிலைக்கு மேற்பால் இருக்கின்ற தன்னமுதம், வாழ்நிலைக்க நான் உண்டு மாண்புறவே, கேள் நிலைக்க ஆவா என்றென்னை உவந்து ஆண்ட திரு அம்பல மாதேவா கதவை திற என்றும், இந்த 10ஆம் வாசல் கதவை திறந்து கொண்டால் ஈன உலகத்தின் இடர் நீங்கும் என்றும் பாடுகின்றார் பாருங்கள். ஈன உலகத்து இடர் நீங்கி இன்புறவே, ஞான அமுதமது நான் அருந்த, ஞான உருவே உணர்வே ஒளியே வெளியே திருவே கதவை திற என்றும் பாடுகின்றார். இது போன்று இன்னும் 10 பாடல்கள் கதவை திற கதவை திற என்று கூறுகின்ற பாடல்கள் இருக்கின்றன. இதோடு எங்கள் பெருமானார் விட்டுவிடவில்லை. ஆணி பொன்னம்பல காட்சி என்ற பாடலில் ஆணி பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி, ஜோதிமலை ஒன்று தோன்றிற்று அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அம்மா வீதி உண்டாச்சுதடி, வீதியில் சென்றேன் அவ்வீதி நடு ஒரு மேடை இருந்ததடி அம்மா மேடை இருந்ததடி, மேடை மேல் ஏறினேன் மேடை மேல் அங்கொரு கூடம் இருந்ததடி அம்மா கூடம் இருந்ததடி, கூடத்தை நாட அக்கூடம் மேல் 7 நிலை மாடம் இருந்ததடி அம்மா மாடம் இருந்ததடி, 7 நிலைகளுக்குள்ளும் இருந்த அதிசயம் என் என்று சொல்வனடி அம்மா என் என்று சொல்வனடி என்று விவரித்து கொண்டே போகின்றார். கொடுமுடி மேல் 1008 மாற்று பொற்கோயில் இருந்ததடி அம்மா கோயில் இருந்ததடி, கோயிலை கண்டங்கே கோபுர வாயிலில் கூசாது சென்றேனடி அம்மா கூசாது சென்றேனடி என்று பலவாறு விவரித்த வண்ணம் கடைசியில் சந்நிதியில் சென்று நான் பெற்ற பேரது சாமி அறிவாரடி அம்மா சாமி அறிவாரடி என்று 10ஆம் வாசலான சொர்க்க வாசல் திறந்து கண்ட காட்சியையும் ஆனந்தத்தையும் எடுத்து சொல்கின்றார். இன்னும் சாகா தலைவன் எங்கள் எஜமான் பேரரசன் சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் கூறியதை நான் கூறுவதற்கு பல வருடங்கள் போதாது என்றே கருதுகின்றேன். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது கோயில்களில் நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு என்ற நிகழ்ச்சி உண்மையிலேயே நம் உடலுக்குள் தவத்தாலும் கருணையாலும் பெரும் சுத்த உஷ்ணத்தாலும் சிரசின் உச்சியை திறக்கும் நிகழ்வாகும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இது சத்தியம்.